யாழ்ப்பாணத்தில் அமைதி பேரணி நடத்தியோர் மீது ஸ்ரீலங்கா படையினர் தாக்குதல், 50க்கு மேற்பட்டோர் காயம். தாக்குதலை அடுத்து அவசரமாக கூடியது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஆயுதமேந்தி போராடப் போவதாக தீர்மானம். தமிழீழ கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா படையினரின் கண்காணிப்பு அதிகரிப்பு. மீனவர்களின் வலைகள் உட்பட பல இலட்சம் பெறுமதியான சொத்துக்கள் நாசம். வணக்கம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டமையை கண்டித்து அமைதி பேரணி நடத்திய பல்கலைக்கழக சமூகம் மீது ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்ட கண்மூடித்தனமான தாக்குதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பொருளியல் துறை பேராசிரியர் பேரின்பநாதன், மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த செந்தில், காண்டீபன் உட்பட 50க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். இன்று காலை 10:30 மணிக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து போர் நிறுத்த கண்காணிப்பு குழு அலுவலகம் நோக்கி சென்ற அமைதி பேரணி பரமேஸ்வரா சந்தியை தாண்டி சென்ற வேளையில் ஸ்ரீலங்கா படையினர் வழிமறைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். நடைபெறக்கூடாது. மீண்டும் ஒரு பல்கலைக்கழக மாணவனுடைய அடையாளத்தை பறிக்கப்படக்கூடாது. மீண்டும் ஒரு பெண்மணி ஒருவருமே இதை விட்டு விலகக்கூடாது. அனைவரும் அணியடியாக வர வேண்டும். அனைவரும் அணியடியாக திரண்டு இந்த ராணுவத்துக்கு எதிரான வன்முறையை வன்மையாக கண்டிப்போம். பாருங்கள், ஆம், இன்று நடந்தது நாளை நடக்கப் போவது எல்லாத்தையும் தீர்மானிப்பதற்காக நாங்கள் செல்ல வேண்டும். உறுதிப்படுத்துமாறும் கோரும் பல்கலைக்கழக சமூகத்தின் மாபெரும் எழுச்சி போராட்டம். இன்றைய எழுச்சி போராட்டத்தில் பல்கலைக்கழக சமூகம் அணிதிரண்டு போர் நிறுத்த பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம். மாபெரும் எழுச்சி போராட்டம். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ கெடுபிடிகள் மற்றும் தாக்குதல்களை உடன் நிறுத்துமாறும் மாணவர்களின் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துமாறும் கோரும் முன்னெடுத்து எமது ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்காக உங்கள் கண்முன்னே இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் புறவட்ட கண்காணிப்பு குழு உட்பட்டு ஒரு மகளிர் கொடுக்கறதுக்காக ஒரு ஊர்வலத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த ஊர்வலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், பீடாதிபதிகள், ஏனைய விரிவுரையாளர்கள் உட்பட கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான மாணவர்கள் ஊர்வலமாக கொண்டிருந்த பொழுது பல்கலைக்கழகத்தில் பலாலி வீதியிலே பரமேஸ்வரா சந்திக்கு அண்மையில் வச்சு ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் வழிமறைத்தார்கள். அந்த ஊர்வலத்தில் நானும் அவர்களோட முன்னுக்கு போய் கொண்டிருந்தாங்க. வழிமறைத்த படையினர் இந்த எதுவுமே கேட்காமல் அந்த ஊர்வலம் எதுக்காக நடக்குது, எங்க போகுது என்று சொல்லி கூட அந்த மாணவர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கைகள் என்னென்னு கூட கேட்காமல் மாணவர்கள்
மீது வந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள். அது மட்டுமில்லை, துப்பாக்கி பிடியாலை குட்டன்களாலே அடித்ததில் வந்து பெருமளவான மாணவர்கள் மிகவும் மோசமாக உட்காயங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதில் அந்த ராணுவத்தினுடைய துப்பாக்கி பிரயோகத்தில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் பேரிமனான் அவர்கள் வந்து கால் துடைப்பகுதியில் காயமடைந்திருக்கிறார். மருத்துவக்கூட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் காண்டிவன் அவர்கள் ராணுவத்தினுடைய துப்பாக்கி சூட்டிலே உச்சந்தலையிலே காயமடைந்து தலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அதனை விட பல மாணவர்கள் வந்து ராணுவத்தினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சம்பவமானது மிகவும் மோசமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு விளைச்சத்தனமான ஒரு சம்பவம். மஹிந்த ராஜபக்ச பொறுப்பெடுத்த பின்னர் கல்வி சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற மிகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் இது. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக மிகவும் மென்மையாக கண்டிக்கிறேன். அந்த இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் என்னை கூட அவர்கள் கருத்தில் கொள்ளாதவர் என்னையும் மிகவும் மோசமாக தாக்கினார்கள். அவர்கள் வந்து யாரையுமே பொருட்படுத்துவதாக இல்லை. அந்த இடத்தில் அந்த காரணத்தில் அந்த ஊர்வலத்தை இடையிலே கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உண்மையில் அந்த ஊர்வலத்திலே மாணவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை என்னவென்று சொல்லி சொன்னால், தொடர்ந்து மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நிறுத்தி மாணவர்கள் சுமூகமாக கல்வியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு கண்காணிப்பு குழு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த ஊர்வலமானது நடாத்தப்பட்டிருந்தது. இந்த ஜனநாயக முறையிலே அவர்கள் தங்களுடைய இயல்பான கல்வி சூழலை உருவாக்குமாறு கோரி நடாத்தப்பட்ட இந்த ஊர்வலத்தின் மீது ராணுவம் தங்களுடைய காட்டுமிராண்டித்தனமான இரும்பு கரங்களை பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமைகள் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக இதனுடைய விளைவுகள் வந்து மிகவும் பாரதூரமானதாகவே அமையும். மேலும் ஸ்ரீலங்கா படையினர் தினக்குரல், நமது இளநாடு, தினகரன், உதயன், சக்தி நிறுவனங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களை தாக்கியதுடன் அவர்களது நிழற்பட கருவிகளையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். அத்துடன் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் தாக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலின் போது மாணவர்களது புத்தகங்களையும் கொப்பிகளையும் ஸ்ரீலங்கா படையினர் தூக்கி வீசியுள்ளனர். தொடர்ந்து 2வது நாளாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஸ்ரீலங்கா படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதலை அடுத்து அவசரமாக கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஸ்ரீலங்கா படையினரின் அடாவடித்தனங்களை ஒழிப்பதற்கு அனைவரும் போர் பயிற்சி பெறுவதென முடிவெடுத்துள்ளார்கள். அண்மை காலமாக ஸ்ரீலங்கா படையினர் மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அடாவடித்தனங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை ஒழிப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் தற்காப்பு பயிற்சி பெறுவதென்று முடிவெடுத்துள்ளனர். இதன் முதற்கட்டமாக ஒரு தொகுதியினர் போர் பயிற்சி பெற தயாராகியுள்ளனர். அத்தோடு சரியான தீர்வு கிடைக்கும் வரை பல்கலைக்கழகத்தை மூடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வழமையாக மாணவர்களது பகிஷ்கரிப்பு அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. எனவே எங்களுடைய பல்கலைக்கழகத்தை முற்றுமுழுதாக மூடி, அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடைய உண்மையான ஒரு உறுதியான ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நமது பல்கலைக்கழகம் திறக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் அரசுக்கும் வெளிநாட்டு சமூகத்துக்கும் முதல் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அந்த முடிவு எடுத்த பின்பே எங்கள் பல்கலைக்கழகம் திறக்கப்படும். ஆனால் ஓயல் மாணவர்களது பரீட்சைகள் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் செல்லாமல் முதல் எங்கள் பல்கலைக்கழகத்தை மூடி அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த ஒடிட்டோரியத்தில் இருக்கிற மாணவர்களுடைய முடிவு நிச்சயமாக இந்த தசவத்தை மாற்ற ஒரு முடிவாக போடும். நெடுகை இஷ்டாகி எங்களை கல்விக்கு நாங்களே புதவுள் பெற்ற நியாயம் இருக்கக்கூடாது. தெளிவான நியாயங்களை தயவு செய்து அண்ணாக்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன அந்த முடிவுக்கு இந்த நிமிடம் நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் கலைக்கு அது ஓகே என்றால் நான் உடனே தயாராக இருக்கிறேன். அடுத்து ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இஷ்டாக்களுக்கு ட்விட்டர் போடுவதை நிப்பாட்டணும். வித்தியாசமான உணர்ச்சி ரீதியாக எங்கள் தமிழீழம் எங்கள் மக்களுக்காக நாங்கள் நிச்சயமாக போராட வேண்டும். அது ஆயுதம் ஒரு பக்கமாக ஒருவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் முன்னால வித்தியாசமான வழியிலே தெளிவாக சிந்தித்து இருக்கணும். பாவம் போகட்டும் என்று புலியனை உழவவிட்டால் நாகத்தை எழுவுகின்றால் நம்மையே கணிக்க ஆகட்டும் பார்ப்போம் என்று அகராதி வேண்டாம். செத்து வேகட்டும் பகைவர் மேலே இதையட்டும் படைகள் ஊடு உங்களுக்கு கூடி உண்மையான உணர்வோடு எல்லாரும் செயல்பட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்கள் தமது புறக்கணிப்பு போராட்டத்தை வடக்கு கிழக்குக்கும் விரிவுபடுத்த உள்ளனர். ஸ்ரீலங்கா படையினரின் இன்றைய வெறித்தனமான செயற்பாட்டை சர்வதேச சமூகத்துக்கு தெரியப்படுத்த உள்ளனர்.
மாணவர்கள் எனது தலைமைத்துவத்தின் கீழ் அமைதியாகவே சென்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா ராணுவமே மாணவர்கள் மீதும் என் மீதும் தாக்குதல் நடத்தின என இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகனதாஸ் தெரிவித்தார். இது குறித்த மேலதிக விவரங்களோடு பேராசிரியர் மோகனதாஸ். என்ன நடந்தது, இந்த போராட்டத்தில் பிறகு என்ன நடக்கப் போகுது என்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கான பதில்களை துணைவேந்தராகிய நானும் கஜேந்திரன் எம்பியும் சூசி ஆனந்தன் பொதுவியல் துறை விரிவியாளர் மற்ற மாணவ தலைவர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். சில ஊடகத்தில் வார மாதிரி நாங்கள் மாணவர்கள் அந்த ஊர்வலத்தில் வந்ததையோ பலவிதமான பிரச்சனையும் கொடுக்காத இடத்திலும் அவர்கள் அன்பாண்ட சுட்டம் செய்திகள் சொல்லப்பட்ட செய்திகள் உண்மை இல்லை. அதாவது இதுவரைக்கும் கலப்பு வந்தது என்றும் 3 பேர் காயப்பட்டது ராணுவத்தில் உண்மை இல்லை என்று நான் சொல்லியிருக்கேன். யாழ் குடாநாட்டில் ஸ்ரீலங்கா படைகளால் தொடர்ந்து நடத்தப்படும் தேடுதல் நடவடிக்கையை அடுத்து வாடகை வீடுகளில் தங்கி படிக்கும் மாணவர்களை வெளியேற்றும் நிலை வீட்டு உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதுகுறித்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகனதாஸ். இந்த செக்கிங் அப் வேண்டும், இதனால மாணவர்கள் பாதிப்படைகிறது. மற்றது வீடு வழிய புகுந்து செக்கிங் செய்வதால அங்க இந்த வீடு வாடகை கொடுத்தவர்கள் இந்த மாணவர்களை எழும்ப சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த வீடை விட்டு போக வேண்டும் என்றும். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எனக்கு கொடுப்பதற்கு மேலதிகமான விடுதி வசதி இல்லை. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மேற்கொண்ட